வரத்தை வாங்கி ஆண்டவனையே விரட்டுகின்றார். ஆண்டவனையே விரட்டி வருகிறார். அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் அரளிவனத்திலே ஒளித்திருக்கிறார். அதை மூட்டிலே ஒளித்திருக்கிறார். சிவனடி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்கின்ற போது சிவலிங்கமாக மறைந்திருக்கும் போது அரக்கனோடு நந்தவனத்திற்கு வருகின்றான். நந்தவனம் வருகிறான். ஆண்டவரை தேடுகிறான். அந்த இறைவனை தேடினார். பகவானை காண அவள் பரிவுரையை இழுவரித்து படுத்து நித்திரை செய்து வருகிறான். படுத்தோ நித்திரை செய்து வருகிறார். அரளிவனத்தில் இருந்து கொண்டு ஆண்டவன் பகவான் நிற்கின்ற போது எண்ணுகிற போது என் பெருமான் மாயவனான கண்ணபிரான் ஆடு மாடுகளை வத்திக் கொண்டு ஆடு மாடெல்லாம் பத்திக் கொண்டு ஆயர்களை பிள்ளையோடு ஆம்பக்கு இறக்கைராயின் சேங்கல் கையிலெடுத்து கையிலெடுத்து அந்த செவ்வரடி தோட்டத்துக்கே வருகிறார். அந்த செவ்வரடி தோட்டத்துக்கே வருகிறார். அரக்கனை கொல்ல வேணுமானால் ஆடு மாடெல்லாம் அத்தான் நீர்தான் பார்க்க வேண்டும். அத்தானே நீர்தான் பார்த்துக்கிடணும். கோணக்கொம்பு கால சரியா நின்னும் ஆயர் மாப்பிளே அந்த கோணக்கொம்பு குருட்டு பசு சரியா மேயாத சம்படால போட்டுக்கிட்டா நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் மேய்க்கணும். என்னை போல் இருக்க வேண்டும் என்று என் பெருமானந்த மாயவனான கண்ணபிரான் கருத்த கம்பளி பார்த்த சொல்லி பகவானே ஆடு மாடெல்லாம் பதனமத்தான். ஆடு மாடெல்லாம் பதனமத்தான். அரக்கனை நான் கொண்டு வருகிறேன். நான் போய் கொண்டு வருகிறேன் என்று என் பெருமானந்த மாயவனாக விட்ட கண்ணபிரான் நடந்தார் திருமாலவிடம் விட்டு நாதன் கொடுத்த வரம் Oh,